சேலம் காங்கிரீட் கட்டிங் வால் கட்டிங் ஒர்க். நம்ம சேலத்தில் காங்கிரீட் வால், கிச்சன் ஸ்லாப், ரூஃப், வாசக்கால் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி தரோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னா சேலத்தில் எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வெளியூரில் நிறைய ஒர்க் இருந்தால் கூப்பிடுங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். வாசக்கால் ஜன்னல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிறத டெமாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் அதிகமாக சேலத்தில் தான் ஒர்க் பண்ணித்தரோம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் பண்ணித்தருவோம். ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுக்கு அது பண்ண முடியாது. ஏன்னா மெஷின்லாம் பெரிய பெரிய மெஷின்லாம் இருக்கும், அது தூக்கிட்டு வந்து நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறது சிரமமாக இருக்கும். சேலமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மி. சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நாங்கள் சேலத்திலே பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணி எங்கெங்கே போஸ்ட் இருக்குது, எங்கெங்கே வால் இருக்குது அப்படிங்கிறது, எங்கெங்கே பெல்ட் பீம் இருக்குது எல்லாம் பார்த்துருவோம். ட்ரில் பண்ணி அது செக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டுட்டு மீதி இடத்துக்கெல்லாம் மார்க் பண்ணுவோம். ஏன் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் நிதானமாக தான் கட் பண்ணி ஆகணும். இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் 24 இன்ச்சு பிளேடு மட்டும் கொஞ்சம் பட்டாலும் ஆளுங்களுக்கு டேமேஜ் ஆயிடும். அதனால நாங்கள் எல்லாமே பொறுமையாக பார்த்து தான் செய்வோம். பார்த்தீங்கன்னா தம்பி எங்கெங்கே போஸ்ட் இருக்கு எல்லாம் ட்ரில் பண்ணி பார்க்குறாரு, பார்த்து செக் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் நாங்கள் அளவு பார்த்துட்டு புல்லட் போல்டு போட்டு அதில் ஃபேன் ஹுக் மாட்டி அது செயின் பிளாக் மாட்டி அதில் வந்து இந்த மிஷின் தொங்க விட்டுறோம். ஏன்னா மிஷின் பெருசுங்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் சிரமம், அதை ஃபிட்டிங் பண்ணுறதும் சிரமம், தூக்கி பிடிக்க முடியாது. அதனால நாங்கள் செயின் பிளாக் போட்டு அதை பிடிச்சிக்கிறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே 11 இன்ச்சு அப்படியே வெட்டிடும், ஒரு வால் அப்படியே வெட்டிடும். கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிறத நாங்கள் டெமாலிஷ் பண்ணி வெளியே எடுத்துருவோம். இடத்துக்கு தகுந்த அளவு தான் இந்த வேலையை செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மெஷினில் அறுக்கும்போது ஒட்டி செவுத்த ஒட்டி கரெக்டாக அறுக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச்சுக்கு பிஞ்சு கிடைக்கும். அந்த 6 இன்ச்சு பிஞ்சு அவர் செதுக்கி தான் ஆகணும். ஏன்னா இந்த மெஷினோட மேனுஃபேக்சரிங் சைஸ் அப்படி செவுத்த ஒட்டி இதை கட் பண்ண முடியாது. சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அதிகபட்சம் 2 நாள் 3 நாளுக்குள்ளே அட்டன் பண்ணிடுவோம். அது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு 1 வாரம் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து அளவெல்லாம் போட்டு பிளான் பண்ணி வச்சுருங்க. வந்து ஒரு நாள் வந்து அளந்துட்டு அப்புறம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். வால் கட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக தான் இருப்போம் நாங்கள்.
இது 11 இன்ச்சு அப்படியே கட் பண்ணிடுச்சு. இது 9 இன்ச்சு செங்கல் செவரு, அந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு பூச்சி கணத்தோட 11 இன்ச்சு வந்துடும். இதுக்காக இன்னும் புதுசாக மிஷின்லாம் தொலைவிட்டே இருக்கிறோம். அது கிடைக்கிற பட்சத்தில் இன்னும் அது ஈஸியாக எளிமையாக நாங்கள் பண்ணிடுவோம். இந்த மிஷின் போடும்போது மினி பம்ப் இருக்கும், அந்த பம்பை போட்டு தான் கட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து புகை வராது, ஸ்மூத்தாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வாலே தெரியுது, அந்த அளவுக்கு இது நீட்டாக கட் பண்ணிடும். பில்டிங் வைப்ரேஷன் இருக்காது. இந்த மிஷினில் கட் பண்ணி உடைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 75% வந்து வைப்ரேஷன் பில்டிங்க்கு கம்மியாயிடும். நாங்கள் டெமாலிஷ் மிஷின் போட்டு உடைப்போம், ஆனால் அதிகமாக உடைக்க மாட்டோம். அந்த முக்கியமான தேவையான இடத்துல மட்டும் தான் டெமாலிஷ் மிஷின் போட முடியும். மற்ற இடத்துக்குலாம் டெமாலிஷன் மிஷின் போட தேவையில்லை. இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த ஒட்டிட்டு இருக்க வால்ல இருந்து நம்ம உடைக்க வேண்டிய பார்ட்டை வந்து தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணிடுவோம்.
இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணால் சேலத்தில் எங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். வெளியூரில் இருக்கவங்க நிறைய ஒர்க் இருந்தால் கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி தரோம். உங்களுக்கு பில்டிங் வைப்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது நாங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து பொறுமையாக கட் பண்ணி தருவோம். நிறைய ஒர்க் இருக்கும்போது நாங்கள் ஒரு 75% போட்டுக்குவோம். 25% லெஸ் பண்ணி உங்களுக்கு வேலை செஞ்சு தருவோம். அதுவே ஒரு செவர் எடுக்கணும் அல்லது ஒரு வாசக்கால் ஒரு ஜன்னல் எடுக்கணும்னா அது ஃபிக்ஸடு தான் வரும். இன்னும் நிறைய ஒர்க் இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக லெஸ் பண்ணி வேலை செஞ்சு தருவோம். கராராக இருக்க மாட்டோம். இதோட தொடர்ச்சியான வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன். டைம் அதிகமாகிறதுனால அது அரை மணி நேரம் வீடியோ இருக்கிறதுனால அடுத்த வீடியோவில் பாகம் 2 போட்டு விட்றேன். பாருங்கள். நன்றி.